சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மனோஜ் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார். இந்த ரோஹிணி முதல்ல தொழில் ஆரம்பித்து வச்சிட்டா, அந்த தொழில் சிறப்பாக அமைய போகுது, இந்த வட்டி தொழிலில் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் பாரு அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளேயே மனசில் நினச்சிக்கிறாங்க. உடனே விஜயா கேட்குறாங்க, என்ன மனோஜ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் பிஸ்னஸ் பண்ண போகிறோம்னா தான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உன் எண்ணம் போல் பிஸ்னஸ் பயங்கரமாக பண்ணுடா, ஜெயிச்சு வாடா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா உட்காந்த இடத்துலையே நான் சம்பாதிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உன் திறமைக்கும் உன் படிப்புக்கும் நீ கண்டிப்பாக சம்பாதிப்படா அப்படின்னு உசு பேசுகிறாங்க. ஆமாம் மம்மி நான் ஒரு ஃப்ரெண்டை பார்த்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே ரோஹிணி போயிட்டால் அப்போ பார்லர் இருக்குது அப்படிங்கிறாங்க. காலையிலே போயிட்டா அப்படிங்கிறாங்க. என்ன இந்த பொண்ணு சொல்லாமல் போயிருக்கு, சரி இதை வேலையே போயிருப்பா, நம்ம மேலே மரியாதை இல்லாமையாக இருப்பா, அந்த பூக்காரி மாதிரி நம்ம மேலே மரியாதையாக தான் இருப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரோஹிணி வந்துட்டு கால் பண்ணுறாங்க விஜயா ஆண்டிக்கு. ஆண்டி சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. என்ன சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கு ஒரு ஆள் நீந்தாம்மா, சாப்பிட்டம்மா நீ சாப்பிட்டியாம்மா அப்படிங்கிறாங்க. ஆண்டி நான் விரதம்லாம் ஆண்டி, ஒரு நேரம் நீங்கள் எதனா உப்பு இல்லாத கொஞ்சம் சாப்பிட சொல்லியிருக்கீங்க, அதை சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ஆண்டி நீ சொல்லாமல் போயிட்டேன்னு சொல்லிட்டு தான் நினச்சேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி அர்ஜென்ட்டாக வேலை இருந்துச்சு அதான் வந்துட்டேன், அதான் எனக்கு மனசு கேட்கல, ஆண்டிகிட்ட பேசிடலான்னு சொல்லிட்டு தான் அடித்தேன், கால் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. உன் பிறந்தனும் யாருக்கும் வராதும்மா, பெரிய இடத்து பிள்ளை தான். சரிம்மா பார்த்து வேலை பாரும்மா, மனோஜ் கூட தொழில் விஷயமாக தான் ஒரு இடத்துக்கு போயிருக்காரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோஹிணிக்கு பயங்கர சந்தோஷம். மனோஜ் இன்னும் பொழைச்சிப்பான், பண்ணிப்பான், நம்ம இந்த 1,00,000 வாங்கிட்டு வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆன்ட்டிகிட்ட ஏதாவது தகவல் எடுக்கலான்னு பார்த்தா ஆன்ட்டி சூப்பர் தகவலை சொல்கிறாங்க. சரி ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போவும் நினைக்காங்க, நம்ம 1,00,000 மட்டும் வாங்கிட்டோமே, 30,00,000 1,00,000 குறைஞ்சிருச்சே, நம்ம தொழில் பண்ணதுக்கு 1,00,000 குறையுது அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. உடனே அப்போவும் நினைக்காங்க, சரி இந்த 29,00,000 இருக்குல்ல, இதில் வச்சு நம்ம ஜெயிச்சிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தினேஷுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோனை தினேஷ் எடுக்கல, 2வது ஃபோனும் எடுக்கிறாங்க. என்ன ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேறேன் அப்படிங்கிறாங்க. என்ன கல்யாணி நான் ஃபோன் பண்ணால் நீ எடுக்க மாட்டேன், இப்போ அதிசயமாக இருக்குது, நீ எனக்கு கால் பண்ணியிருக்க அப்படிங்கிறாங்க. ஏய் உனக்கு உள்ள துண்டை வந்து வாங்கிட்டு போ அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. நாய்க்கு பிஸ்கட் போடுவாங்களா, அதை மாதிரி உனக்கு நான் மாதம் போடுறோம்ல, அதை வந்து வாங்கிட்டு போ அப்படிங்கிறாங்க. ஓ பணம் ரெடி பண்ணிட்டியா கல்யாணி, நாளைக்கு தானே தரேன்னு சொன்னேன், இன்றைக்கே ரெடி பண்ணிட்டியா, ஓ பணக்காரி இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே நீங்கள் வந்து வாங்கிட்டு போகிறே இல்லையா அப்படிங்கிறாங்க. சரி வரேன், எங்கே வரணும் அப்படிங்கிறாங்க. எப்பவும் போல உள்ள இடம் தான் அப்படிங்கிறாங்க. ஓ நம்ம பார்லர் இருக்கா அப்படிங்கிறாங்க. நம்ம பார்லரில் அது ஓனர் வேறு, வந்து வாங்கிட்டு போ அப்படிங்கிறாங்க. கல்யாணி இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. கல்யாணி நீங்கள் யார் இல்லையா அப்படிங்கிறாங்க. அதான் ரோஹிணி இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ரிசப்ஷனில் உள்ளே இருக்காங்க மேடம் அப்படிங்கிறாங்க. உள்ளே போகிறாங்க. தயவுசெய்து சீக்கிரம் வெளியில் போ அப்படிங்கிறாங்க. என்ன கல்யாணி வாங்க வேண்டியதை வாங்காமல் நான் எப்படி போக முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே வித்தியா சொல்கிறாங்க, ஏண்டி இவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டுடி 2 செவட்டில் அப்படிங்கிறாங்க. வாயாடி வாயை மூடிட்டுரு, எனக்கும் கல்யாணிக்கு தான் டீல், உனக்கு எனக்கு என்ன பேச்சு, வெட்டி கழுதிக்கு எனக்கு என்ன பேச்சு அப்படிங்கிறாங்க. வாய்க்கு வந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காது, அப்புறம் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. கல்யாணி இவ கூடலாம் எப்படி பேசிக்கிட்டு இருக்க, உன் ரேஞ்சுக்கு இவ கூட சேர்ந்து லாந்தலாமா, நீ ஒரு கல்யாணம் முடிஞ்ச சம்சாரி, நீ வந்து இவ ஒரு வண்டி, இவ கூட ஏன் சேர்ந்து லாந்துற அப்படிங்கிறாங்க. சரி நான் சேர்ந்து லாந்தலை, முதல்ல வாங்கதை வாங்கிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு 1,00,000 கொடுக்குறாங்க. என்ன 1,00,000 ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. வந்து பார்க்குறாரு பணத்தை, பயங்கர வாசனமாக தான் இருக்குது, வாசனையில் சேர்ந்துருக்குல்ல கல்யாணி அப்படிங்கிறாங்க. ஓவராக பண்ணாத, போயிட்டு வா, இதோட நிப்பாட்டியா, என்கிட்ட பணம் கிடையாது அப்படிங்கிறாங்க. என்ன கல்யாணி உன்னை நம்பி தான் நான் வந்து கல்யாணம் முடிக்க போகிறேன், மாதம் நீ வந்து செலவுக்கு தருவேன், என் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன், நீ என்னென்னா இப்படி சொல்கிறே அப்படிங்கிறாங்க. என்கிட்டலாம் காசு கிடையாது, இந்த காசுக்கு வாங்குறதுன்னு என்ன பாடுபட்டுருக்குன்னு தெரியுமா, என் புருஷன்ட்டே நான் வட்டிக்கு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. உன் புருஷன் ஃபைனான்ஸாக பண்ணுறான், வசதியாக போச்சு, இன்னும் கூட கொஞ்சமே கேட்டுருக்கலாமோ, சீக்கிரம் ரெடி பண்ணிட்டியா, ரொம்ப ஃபீலிங்காக இருக்க, அமௌண்ட்டை கூட கேட்டுருக்கலாமே அப்படின்ட்டு இருக்காங்க. தயவுசெய்து பேர் கடுப்பாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி நீ கடுப்பாக இருக்கக்கூடாது, நான் நீ வாழ்த்துறேன்னு சொல்லு, ஏன்னு கேட்டால் நான் புதுசாக கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்புறம் பார்த்தியா, அதனால் உன்னோட வாழ்த்து தேவைப்படுது கல்யாணி, என்ன வாழ்த்திடு அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து பேர் அப்படிங்கிறாங்க. வித்தியா உன் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற, என் வாழ்த்துக்கள் கேவலமாக இருக்கும் பரவாயில்லையா அப்படிங்கிறாங்க. சரி உன் கேவலமான தேவையில்ல, போயிட்டு வரேன், நான் வந்து வாட்ஸ்அப்பில் உனக்கு நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கக்கூடிய ஃபோட்டோ அனுப்புகிறேன், கல்யாண ஃபோட்டோ அனுப்புகிறேன், பார்த்து சந்தோஷமாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இவனால் கடுப்பாக இருக்குடி, மாதம் வந்து பணம் வேணும்னு டார்ச்சர் பண்ணுறான், இந்த மாதம் வேறு வழியே இல்லாமல் மனோஜ்கிட்ட வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அடுத்த மாதம் என்ன செய்ய போகிற, மனோஜ் வந்து தொழில் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு 30,00,000 வச்சுருக்காருன்னா, இப்போ 1,00,000 வாங்கிட்டேன், இப்போ 29,00,000 ஆயிடுச்சு, அடுத்த மாதம் வந்து 2,00,000 வேணும்னா 2,00,000 மனோஜ்கிட்ட வாங்கிட்டு போய்ப்பியா, இப்படியே என்ன பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படிங்கிறாங்க. அடுத்த மாதம்லாம் என்கிட்ட வந்து கொடுக்க முடியாது, வரதை பார்த்துக்கோன்னு சொல்லிடுவேன் அப்படிங்கிறாங்க. வரதை பார்த்துக்கான்னா வீட்டில் போய் உள்ளதை சொல்லுவான், வாழ்க்கையில் போய் அப்படிங்கிறாங்க. என்னடி நீ தான் சொல்கிற, அவன் கதையை முடிச்சு விடுங்கன்னு சொன்னாலும் நீ வந்து இப்படின்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. எதனாலும் பார்த்து யோசனை பண்ணி பண்ணு, அந்த பிஏ வந்து ஒரு தரங்கட்டவன்,
என்ன அவன் வந்து எந்த லெவலுக்கும் இறங்குவான். அவனுக்கு வாழ்க்கையே உன்னால் போச்சுன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்ருக்கான். இப்போ தான் ஒரு கல்யாணம் முடிக்க போகிறான். அந்த புள்ள வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா அவன் லைன்லேயே போயிடுவான். அந்த பிள்ளையும் உனக்கு செட் ஆகலைன்னு வச்சுக்கோ, மறுபடியும் இந்த கல்யாணி எனக்கு பணம் காணலை, இந்த வாழ்க்கையும் போச்சு, இதுக்கும் காரணம் நீ தானம்மா, அதுக்கும் அமௌண்ட்டு கூட பேசுவான். அதனால் சரி வராது, பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. சரி வித்யா, உன்னோட ஐடியாவுக்கு ரொம்ப நன்றி. என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லேன்டி அப்படிங்கிறாங்க. நான் என்ன ஊராக எல்லாருக்கும் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். நானே ஒரு இடத்துல தங்கி வேலை பார்த்துட்ருக்கேன். நீ ஃப்ரெண்டுங்கிற முறையில் ஒன்று பார்க்க வரேன். இங்கே வர்றது பிடிக்கலன்னா சொல்லு, நான் வரல அப்படிங்கிறாங்க. ஏன்டி இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு என்ன ஐடியா தெரியும், நீங்கள் 2 பேரும் ஏதாவது தொழில் பண்ணால் பண்ண வேண்டியதான். உன் புருஷன் வந்து பெரிய படிப்புலாம் படிச்சிருக்காரு, அப்படி இப்படின்னு படம் போடுவேன், அவர் ஏதாவது பிஸ்னஸ் பண்ண தெரியாதா அப்படிங்கிறாங்க. இல்லடி, அவர் நிறைய படிச்சிருக்காரு, ஆனால் அவர் படித்த படிப்புக்கு உள்ள அமௌண்ட் இது இல்லை. 30 லட்ச ரூபா வச்சு அவர் நினைக்கிற தொழிலை பண்ண முடியாது. அவர் நினைக்கிறதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய்க்கு மேலே வேணும் அப்படிங்கிறாங்க. உன் புருஷன் சிந்தனை எல்லாமே பெருசாக தான் இருக்கும் போலண்ணே, ஆனால் வந்து வேலை ஒன்றும் தான் செய்ய மாட்டாருண்ணே அப்படின்ட்டு இருக்காங்க. சியா, வாய் அடக்கி பேசு, என் வீட்டுக்காரர் கண்டிப்பாக ஜெயிப்பார் அப்படிங்கிறாங்க. எல்லா ஒய்ஃபும் தான் புருஷனாக நம்புகிறாங்க, அதே மாதிரி நீனும் நம்புகிற, ஜெயிச்சா சந்தோஷம்தான் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, கண்டிப்பாக ஜெயிப்பான் என் மனோஜ், அது தெரிஞ்சு தான் நான் வந்து அவனை கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணேன், அப்படி தான் தெரிஞ்சு தான் அவன் வேலைக்கே போக மாட்டான், சுற்றிட்டு கிடப்பான், பணம் வந்தால் தான் அவன் தொழில் பண்ணுவான்னு உனக்கு தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணியோ அப்படிங்கிறாங்க. தியா, ரொம்ப பேசிகிட்டு இருக்கா, நீ ஒழுங்காக வேலைக்கு போ அப்படிங்கிறாங்க. நான் ஒழுங்காக வேலைக்கு போகிறேன், அவன் புருஷனாக ஒழுங்காக பிஸ்னஸ் பண்ண சொல்லு, இல்லைன்னா ஏதாவது வேலைக்கு போக சொல்லு அப்படிங்கிறாங்க. வாய் தாண்டி உனக்கு ஓவரு அப்படிங்கிறாங்க. இந்த வாயை வச்சே நாளை பொழைக்கும்டி. சரிடி, நான் போயிட்டு வரேன். என்ன, நீ வேறு 48 நாள் ஒரு மண்டலம் விரதம் இருப்ப, விரதத்தை கொண்டாடி இரு என்ன அப்படிங்கிறாங்க. அதை நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குடி. வீட்டுக்கு போனால் அந்த ஆன்ட்டிக்கு ஞாபகம் வருதோ வரலையோ, அந்த முத்துக்கு நினைவு வந்துடுது. ஒன்றை மாதிரி தான் அவனும் டார்ச்சர் பண்ணுறான்னு அப்படிங்கிறாங்க. சரி நாங்கள் 2 பேரும் அன்பு டார்ச்சர் தான், கிளம்புறோம். தினேசம் மாதிரி வஞ்ச புகழ்ச்சி அணி இல்லை, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வித்தியா கிளம்புறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோஹிணி ரொம்பவே சந்தோஷமாக மனோஜ் நினைக்கிறாங்க. மனோஜ்கிட்ட பணம் இருக்க வேணுமே வாங்கி கொடுத்துட்டோம், மனோஜ்ட்டையும் பணம் இல்லைன்னா அந்த தினேசம் வாழ்க்கையை கெடுத்துருப்பான், என் வாழ்க்கையை காப்பாற்றுறதுல மனோஜுக்கும் பங்கு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சிரிக்காங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் வந்து பார்க்குக்கு அவர் நண்பரை பார்க்க போகிறாரு. அவர் நண்பர் பார்க்கில் இல்லை. அப்போ கால் பண்ணுறாரு, என்னன்பா உன் இடத்துல இல்லை அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு, கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன், என்ன சொல்லுங்க நண்பா அப்படிங்கிறாங்க. இல்லை பார்க்கில் நிற்கேன் அப்படிங்கிறாங்க. நண்பா நேராக நான் சொல்கிற அட்ரஸுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. நேராக அந்த அட்ரஸுக்கு போகிறாங்க. என்ன நண்பா இது விசேஷமா அப்படிங்கிறாங்க. ஆமாம், என்னோடய 3வது பையனுக்கு பிறந்த நாள். 3 பையன் இருக்கானா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. என்ன நண்பா சொல்கிறேன், என் ஜாதகத்தில் 7 பையன் இருக்கான், நீ என்ன 3 பையங்கிற, இது 3வது பையனுக்கு பிறந்த நாள் சரியா அப்படிங்கிறாங்க. சரி, அதுக்கு தான் எல்லாருக்கும் பார்ட்டி வச்சுட்ருக்கோம், வா நீயும் சாப்பிட்டு வை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க, ஸ்வீட்லாம் கொடுக்குறாங்க. அவங்க ஒய்ஃப்கிட்ட இப்போ அழையும் கொடுக்குறாங்க. இது என்னோடய ஃப்ரெண்டு, என் கூட தான் ஒன்றா வேலை பார்க்காரு அப்படிங்கிறாங்க. ஆஃபீஸில் ஒரே ஆஃபீஸில் தான் வேலை பார்க்கிங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஒரே ஆஃபீஸ் தான், பெரிய ஆஃபீஸ், ஒன்றா தான் வேலை பார்ப்போம் அப்படின்னு, ஒன்றா தான் வேலை பார்ப்போம், ஒன்றா தான் தூங்குவோம், ஒன்றா தூங்குங்க இல்லை ஒன்றா தான் வேலை பார்க்குறோம் அப்படின்னு சமாளிக்கிறாரு மனோஜ். உடனே அவர் நண்பர் சொல்கிறார், ரொம்ப உழம்பிடாத, உன் ஒய்ஃப் ரோஹிணியோட இவள் 10 மடங்கு அதிகம், சரியா, லிமிட்டாக பேசிக்கோ சரியா அப்படிங்கிறாங்க. உடனே சரி நண்பா அப்படிங்கிறாங்க. நண்பா அந்த ஃபங்க்ஷனில் எப்போ முடியும் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, சொல்லு நண்பா அப்படிங்கிறாங்க. இல்லை, நீ சொன்ன வட்டி தொழில் வீட்டை மாட்ட சொன்னேன், முதல்ல வந்து ஒரு நண்பரை கேட்டு அந்த தொழில் பண்ணிடாத, கெட்டு வச்சிடணும்னு சொன்னாங்க. 2வது என் வீட்டம்மாவே இந்த தொழில் சூப்பர் தொழில் தான் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டம்மாவே 1 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க, வீட்டம்மாவே 2000 வட்டி தந்துட்டாங்க. என்ன சொல்கிறேன்பா, உங்கள் வீட்டம்மா உங்கள்கிட்ட வாங்கிட்டு வட்டி தருதா, இது பெரிய பிஸ்னஸாக இருக்கே. அப்போ மனோஜ், உன் வீட்டிலேருந்து நீ பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன்னா கண்டிப்பாக நீ ஜெயிச்சிருவ, பயங்கரமான ஆளாயிருவ போலியா அப்படிங்கிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக தான் பெரிய ஆளாயிருவேன், எப்படியாவது இதை பண்ணணும், ஆனால் அவங்க சூப்பர் பார்ட்டியாக இருக்கணும், வாங்குறவங்க கரெக்டாக வட்டி தர்றவங்களாகவும் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி அப்படி பார்ட்டி என்கிட்ட இல்லை, அப்படி கிடச்சா உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி நண்பா, அந்த பார்ட்டியை முடிங்க, நம்ம போவோம் அப்படிங்கிறாங்க. உடனே மகா பாயாசம் நல்லா இருக்குன்னு ஒரு டப்பு கொண்டு வாங்களேன் அப்படிங்கிறாங்க. சாப்பாடு பிரியரில் நீ, சரி கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாயாசத்தை கொண்டு கொடுத்தாங்க. பாயாசத்தை நல்லா குடிக்கிறாரு. மனோஜ் பாயாசம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. சாப்பாடுனா உங்களுக்கு பிடிக்குமோ அப்படிங்கிறாங்க. பிடிக்கும், ஆனால் சமைக்கலாம் தெரியாது, சாப்பிட்டா தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. உன்னை பார்த்தாலே தெரியுது, வேலை தான் செய்ய மாட்டேன், உனக்கு யாராவது ஏதாவது செஞ்சுருந்தா சாப்பிடுவாரு தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாரு.
சரி வா அப்படி நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சிட்டி ஆஃபீஸை கிராஸ் பண்ணி போகிறாங்க. வட்டி கொடுக்குற சிட்டி ஆஃபீஸை கிராஸ் பண்ணி அப்போ சிட்டி ஒரு ஆள்கிட்ட ஃபோனில் பேசுகிறாரு. இந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து இது வரைக்கும் நான் பெரிய ஒன்று வாங்கியிருக்கிறேன், மாதம் உங்களுக்கு வட்டி தந்துட்டுருக்கேன், நான் ஒரு வட்டியை கொடுத்து வசூல் பண்ணிகிட்ருக்கேன், நம்ம 2 பேருக்குமே சரியான லாபம் வருது சரிங்களா. இப்போ எனக்கு ஒரு 30 லட்ச ரூபா தேவைப்படுது, ஏன்னா என்கிட்ட 1 லட்ச ரூபா தான் இருக்குது, இன்னொரு 29 லட்ச ரூபா கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் நான் வட்டி கூட்டுருவேன். வட்டி கூட்டினாங்கன்னா அவங்க வந்து நம்மளுக்கு 10 பைசா வட்டி தருவாங்க எனக்கு, ஏன்னா நான் உங்களுக்கு 15 பைசா வட்டியாக தந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. என்ன நீ 10 பைசா வட்டி வாங்கி கொடுத்துட்டு எனக்கு 15 பைசா தருவியா அப்படிங்கிறாங்க. இல்லை சார் மாற்றி சொல்லிட்டேன், நீங்கள் உங்களுக்கு நான் வந்து 15 பைசா வட்டி கொடுப்பேன், உங்களுக்கு 10 பைசா வட்டி தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே வீட்டில் கேட்காரு, 10 பைசா வட்டின்னு எவ்வளோ வரும் அப்படிங்கிறாங்க. 1 லட்ச ரூபாய்க்கு 10,000 வரும். 1 லட்ச ரூபாய்க்கு 10,000 வருமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் 1 லட்ச ரூபாய்க்கு 10,000 வரும் அப்படிங்கிறாங்க. 1 லட்ச ரூபாய்க்கு 10,000 29 லட்ச ரூபாய்க்கு என்னாச்சு அப்படின்னு குட்டி போடுறாரு. உடனே பார்த்து கணக்கு பண்ணிக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. உடனே இவ்வளோ பணம் வருதா, இவ்வளோ மாதம் கிடைக்குமா அப்படிங்கிறாரு. அவன் சொல்கிறாரு, அவரும் கொடுத்து வாங்குறாரு, நம்ம வாங்க முடியுமா, நம்மகிட்ட தருவாரா அப்படிங்கிறாங்க. உடனே நண்பா இது என்னென்னு கேளுங்களேன் அப்படிங்கிறாரு. எனக்கு ஒரு பழக்கம் இல்லை, நானும் என்கிட்டையும் பணம் இருந்தால் கூட இவர்கிட்ட கொடுத்தா கூட பெரிய அமௌண்ட் கிடைக்கும் போலயே, 10 பைசா வட்டினா லேசு கிடையாது பெரிய அமௌண்ட்டில், ஆனால் இவர் 15 பைசாவுக்கு வாங்குறாரு, இவருக்கு 5 பைசா கிடைக்குங்கிறதுனால வாங்கி கொடுப்பாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. இந்த சூழ்நிலையில் அவர் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, நானும் பணத்தை ஏதாவது ரெடி பண்ணி இவர் கொடுக்கலான்னு பார்க்குறேன், எனக்கு அப்படி ஐடியா வருது மனோஜ், என்கிட்ட ஒரு 6 லட்ச ரூபா கிடக்கு, அதை கொடுத்தோம்னா எனக்கும் ஒரு 10 பைசா வட்டி இருந்தால் லாபம் தானே அப்படிங்கிறாங்க. ஓ 6 லட்ச ரூபான்னா 10 பைசா வட்டினா உங்களுக்கு 60,000 ரூபா ஆச்சுன்னா அப்போ நம்மளுக்கு 29 லட்ச ரூபான்னா என்ன ஆச்சு மாதம், பயங்கரமான பிஸ்னஸாக இருக்குது. ஒரு வேளை நம்ம செய்ய வேண்டாம், அவர்கிட்ட நம்ம பணம் கொடுத்தா போதும், அவர் வட்டி பிரிக்க போகிறாரு, நம்மகிட்ட இவர் தர போகிறாரு, ஒவ்வொரு ஆள்கிட்டே போய் கேட்க போகிறதில்ல, இவரே நம்மளுக்கு மொத்தமாக தர போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு பயங்கர சந்தோஷம். உடனே நம்மளுக்கு முன்னாடி அவர் முட்டை 6 லட்ச ரூபாய் கொடுத்துட்டாருன்னா நம்மகிட்ட வேண்டான்னு சொல்லிடுவார், சரி நம்ம முட்டைக்கு முன்னாடி கொடுத்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சிட்டி ஆஃபீஸுக்கு போகிறாரு. போனோன்னே சார் நீ தெரியுதா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தெரியலையே அப்படிங்கிறாங்க. சத்யா மனோஜ் வரதை பார்த்துட்டு உள்ளே உட்காந்துக்கிறாங்க. உடனே சத்யா உள்ளே இருந்துகிட்டே ஃபோன் அடிக்கிறாங்க சிட்டிக்கு. சிட்டி உடனே என்ன சத்யா உள் ரூம்குள்ளே இருந்துகிட்டே ஃபோன் அடிக்காமல் சொல்லிட்டு சத்யா அப்படிங்கிறாங்க, கொஞ்சம் உள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. உள்ளே போகிறாரு. என்ன சத்யா அப்படிங்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, எங்கள் மாமாவோட அண்ணன் தான் அப்படிங்கிறாங்க. யார் முத்தோட அண்ணனா அப்படிங்கிறாங்க. ஆமாம் முத்தோட அண்ணன் தான், என்ன விஷயமா வந்திருக்காரு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை தெரியலை, இனிமேல் தான் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் போங்க, நீங்கள் பேசுங்க, நான் இருக்கிறது காட்டிக்கிடாதுங்க, அவர் என்ன பேசுகிறாருன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாரு, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, நீங்கள் வாசலில் ஃபோனை பேசிகிட்டு இருந்தீங்க, நான் கேட்டேன், அதனால தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. நான் வந்துட்டு 29 லட்ச ரூபா வேணும்னு சொல்லிட்டு எங்கள் சார் ஒரு ஆள் எனக்கு வட்டிக்கு தருவார், நான் வேறு வட்டி உள் வட்டி கொடுவேன், அதனால் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. நானும் வட்டிக்கு தான் விட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட இவருக்கு ரொம்பவே ஆச்சரியம் சத்யாவுக்கு. இவர் வட்டிக்கே விடுதாரு, இவர் வேலைக்கே போல வைக்கலன்னு சொல்லிட்டு இந்த மாமா சொன்னாங்க, இப்போ உடனே இவர் வட்டி கொடுத்தேன்னு சொல்கிறாரு எங்கள் மாமாவோட அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காரு சத்யா. உடனே வட்டி விட்றீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், என் 30 லட்ச ரூபா இருந்துச்சு, 1 லட்ச ரூபா என் வீட்டம்மாவுக்கு வட்டி விட்ருக்கேன், ஏன்னா இப்போ வந்து நீங்கள் வேணால் வந்து 29 லட்ச ரூபா வாங்கிக்கோங்க, எனக்கு 10 பைசா வட்டி தந்துடுவீங்களா கரெக்டாக அப்படிங்கிறாங்க. கரெக்டாக வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, 29 லட்ச ரூபாய்க்கு 10 பைசா வட்டி என்னவோ அதை எனக்கு கொடுங்க, நான் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் எத்தனை நாளில் தருவீங்க அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி நாள் தரேன் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி நாள்னா கையில் காசு வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. கையில் காசு இல்லை, என் அக்கௌண்ட்டில் இருக்குது, நான் வேணால் மாற்றி விடனா மாற்றி விட்றேன் அப்படிங்கிறாங்க. உடனே சத்யா உடனே ஃபோன் அடிக்காரு சிட்டிக்கு ஃபோன் அடித்து சிட்டி உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே ஒரு நிமிஷம் இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. என்ன சத்யா, அவர் வந்து பணம் இருக்குங்கிறாரு, நீ கேட்டு போடல பணம் இருக்குங்கிறாரு, பணத்தை நான் வாங்கிக்கிறேன், அவர் அக்கௌண்ட்டில் மாற்றுறேங்கிறாரு அப்படிங்கிறாங்க. சிட்டி நீ மாட்டிக்கிடாத, எங்கள் மாமாவை பற்றி உனக்கு தெரியும், ஆதாரப்பூர்வமாக ஏதாவது நிரூபிச்சிட்டாரு அப்படின்னா நம்மளை பாடாப்படுத்துவார், உனக்கு ஏற்கனவே பட்டிருக்கோம் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. ஆமாம் சத்யா, நீ படித்து இருக்கிறதுனால கரெக்டாக சிந்திக்கிற, கரெக்டு தான், நம்ம அக்கௌண்ட்டெல்லாம் வாங்கக்கூடாது, ரொக்கமாக தான் ஆகணும் நீ சொல்லுது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வராரு. பிரதர் நான் உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன், கரெக்டாக உங்களுக்கு 10 பைசா வட்டி மாதம் உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறிடும், இப்போ நீங்கள் பணம் தரும்போதே நான் 10 பைசா வட்டி தந்துடுவேன் சரிங்களா, 10 பைசா வட்டி நீங்கள் வச்சுக்கிடுங்க, என்ன வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு வழக்கம் போல் தொழிலை பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அவர் சொல்கிறார், சரி அக்கௌண்ட்டில் மாற்றிடுறேன் அப்படிங்கிறாங்க. அக்கௌண்ட்டில் மாற்றுறது வேணாம், ரொக்கமாக தந்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், நாங்களும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, இன்னும் நம்ம சைடில் டெவலப் ஆகலையோ, சரி நீங்களும் கொஞ்சம் ஆன்லைன் லைனில் டெவலப் ஆகுங்க, டெவலப் ஆனால் தான் தொழிலை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும், நான் பேங்க்கு போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. பேங்க்கு போய்ட்டு வர எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறாங்க. பேங்க்கு போக ரொம்ப நேரம்லாம் ஆகாது, நீங்கள் வேணால் பைக்கில் வாங்கலேன் அப்படிங்கிறாங்க.
சரி ரைட்டு, நான் உங்களை பைக்கில் விட்டுட்டு வந்துடுறேன், நீங்கள் வரும்போது ஆட்டோவில் வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே சிட்டி நேராக பைக்கில் கொண்டு விடுறாரு. பேங்க் முன்னாடியே விட்டுக்கிறாரு. ஏன்னா அதான் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஓரமாக தள்ளி கொண்டு விடுறாரு. விட்டுட்டு நீங்கள் போய் பேங்க்கில் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. பேங்க்கு போய் பணத்தை வித்ட்ரா பண்ணுறாரு. ரோஹினிகிட்ட எதுவுமே கேட்கல, வித்ட்ரா பண்ணிடுறாரு. பண்ணிவிட்டு ஒரு ஆட்டோ பிடிக்கிறாரு. ஆட்டோ பிடிச்சி நேராக சிட்டி ஆஃபீஸுக்கு வர்றாரு. சிட்டி ஆஃபீஸில் என்ன சொல்கிறாரு சத்யாட்ட, அவங்க மாமாவோட அண்ணன் வரதுக்கு முன்னாடியே நம்ம சிசிடிவி எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடு அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி அந்த இதில் எல்லாமே கார்டு எல்லாமே எடுத்துடுறாங்க, மெமரி எல்லாம் எடுத்துடுறாங்க. எடுத்த உடனே அவர் பணத்தை கொடுக்குறாரு. பணத்தை கொடுத்தோன்னே ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. சரி ரொம்ப சந்தோஷம்னு சொல்கிறீங்க, இதுக்கு வட்டி அப்படிங்கிறாரு. உடனே 29 லட்ச ரூபாய்க்கு அந்த பணத்துலேருந்தே வட்டி எடுத்து கொடுக்காரு. மனோஜுக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம மொதல் நாளே இவ்வளோ சம்பாரிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷம். ரோகிணி இன்றைக்கி வந்து காலையில் வந்து பணம் வாங்கினா, அவளுக்கு நம்ம ஒரு 2000 ரூபா, 1 லட்ச ரூபா கொடுத்தோம், 2000 ரூபா சம்பாரித்தோம். இன்றைக்கி 29 லட்ச ரூபாய்க்கு 10 பைசா வட்டி மணிக்கு இவ்வளோ சம்பாரிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷம். இதை வந்து எப்படியாவது ரோஹினிகிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. இந்த சூழ்நிலையில் ரோஹினிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ரோஹினி செல்லு ஆஃப் ஆகிடுது. சரி ஈவினிங் வரட்டும், ஈவினிங் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வீட்டுக்கு பண்டங்கண்டம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு. உடனே மனோஜ்கிட்ட கேட்குறாங்க, விஜயா என்னப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன், ஃபைனான்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னப்பா பேங்க் மாதிரி வச்சு நடத்த போறியாப்பா அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட அப்படி தான்ம்மா, ஒரு நாளைக்கு வருமானமே அதிகமாக இருக்கும், ஒரே ஒரு கஸ்டமரே எங்களுக்கு வந்து அவ்வளோத்துக்குள்ளே வருமானம் தருவார் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஏம்மா இவன் இந்த மாதிரிலாம் பண்ணால் 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் தான் பண்ணுவான், நேர்மையாக பண்ண மாட்டான் அப்படிங்கிறாங்க. டேய் இந்த காலத்தில் நேர்மைக்கெலாம் வேலை கிடையாது, பணத்துக்கு தான் வேலை. பணம் இருந்தால் தான் மதிக்க போகிறான், சரியா? அந்த 30 லட்ச ரூபாயை 300 லட்சமாக மாற்றுறேன் அப்படிங்கிறாங்க. 30 லட்சமா? உங்கள் அம்மா 15 லட்சம் தானே அனுப்பியிருக்காருன்னு சொன்னேன். இல்லை 15 லட்சத்தை நான் இப்போ 150 லட்சமாக மாற்றுறேன் பாரு அப்படிங்கிறாங்க. இப்படியே கனவு கண்டுக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் ஒரு வேலைக்கும் போயிடாத, வேர்வை சிந்தாமல் உழைச்சி சாப்பிடணும்னு நினச்சா அது நடக்க போகிற காரியம் இல்லை, அது வச்சு இலை போகிறதும் இல்லை அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நைட் ஆகிடுது. உடனே ரோகிணி வேலைக்கு போய்ட்டு வராங்க. என்ன மனோஜ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போகிறேன், நீ என்னை ரொம்ப பாராட்டுவ அப்படிங்கிறாங்க. மனோஜ் என்னன்னு சொல்லு மனோஜ் அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே விஜயா வந்துடுறாங்க. என்ன ரோகிணி வேலைக்கு போய்ட்டு வந்துட்டியா? ஆமாம் ஆண்டி அப்படிங்கிறாங்க. அங்கே எதுவும் சாப்பிட்லையே அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி அப்படிங்கிறாங்க. இல்லை விரதம் வந்து 48 நாளில் உனக்கு வந்து 12ஆவது நாள் ஆகுது, கரெக்டாக இருக்கணும், நீ கரெக்டாக 48 நாள் இருந்தாலும் உங்கள் அப்பா வெளில வந்துடுவார். வெளில வந்துட்டாங்கன்னா மனோஜ் வந்து சின்னதாக தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பெருசாக வந்துடும். மனோஜ் வேறு தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டான், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சில பேருக்கு இந்த வீட்டில் பொறாமையாகவும் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் நினச்சி கவலைப்படக்கூடாது. இந்த வீட்டில் நீங்கள் ஜெயிச்சு வரணும், இந்த வீட்டில் நீங்கள் தான் நம்பர் 1 இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதியும் பார்த்துடுறாங்க. ஸ்ருதியும் நம்பர் 1 இருக்கணும், நீங்களும் நம்பர் 1 இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஏம்மா நம்பர் 1ங்கிறது ஒன்று தான், ஒரே ஒரு தான் நம்பர் 1 இருக்க முடியும், நீங்கள் 2 பேருக்கும் ஜிங்கி அடிக்கலாம் நடக்காது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் முத்து சும்மா இருடா, அவள் என்னவும் பண்ணிட்டு போகிறா, அவள் வேலையை நாரதர் வேலையை அவள் கரெக்டாக பார்த்துட்ருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க நான் நாரதர் வேலையாக பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ எல்லாரையும் உன் போல் பார்க்கலன்னா நாரதர் வேலை தான் கரெக்டு உனக்கு சொல்கிறது அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏம்மா அவங்க சொல்கிறது முத்தையோ என் வீட்டுக்காரா சொல்கிறத நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, நீங்கள் ஜெயிச்சு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து ஏதோ சொல்ல நினச்சாரு, என்னென்னு தெரியல, நம்ம பர்சனலாக கேட்போம், நம்ம ஹாலில் வச்சு கேட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. பின்னாடியே மனோஜும் போகிறாரு. ரோஹிணி இந்த அல்வாவை சாப்பிடு அப்படிங்கிறாங்க. உடனே அல்வாவை சாப்பிட்றாங்க. ரோஹிணி இந்த பூவை வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. நீங்கள் வச்சு விடுங்க அப்படிங்கிறாங்க. மல்லிகைப்பூவை தலையில் வச்சு விட்றாங்க. உடனே நீ புது பொண்ணு மாதிரியே இருக்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் மட்டும் என்ன பழைய ஆள் மாதிரியா இருக்கீங்க, நீங்களும் புது மாப்பிள்ளை மாதிரி தான் இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே ரோஹிணி இன்னுமே நம்ம வாழ்க்கையில் இன்பமயம் தான், நம்ம கஷ்டப்படாமல் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. எப்படி மனோஜ் அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம பிஸ்னஸில் தான் அப்படி பணம் வரப்போகுது அப்படிங்கிறாங்க. அப்படியே மனோஜ் அந்த நம்ம பிஸ்னஸில் வந்து நல்ல லாபம் வருமா அப்படிங்கிறாங்க. செம லாபம் ரோகிணி, செம லாபம், சரியா செம லாபம் அப்படிங்கிறாங்க. என்ன மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நமக்கு லாபம் அதிகமாக வரப்போதில்ல, அதான் 2-3 நேரம் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீங்கள் அறிவாளிங்கிறது நிரூபிச்சிட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க. யார் அந்த மொட்டையும் நீனுமா அப்படிங்கிறாங்க. இல்லை அவர் தான், அவர் வந்து அவருக்கு கொடுத்த ஐடியாலாம் வேலை செய்யலை, நானாக தான் எனக்கு மூளை இல்லையா, என் மூளையில் தான் செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த 29 லட்ச ரூபாயும் வட்டி விட்டுட்டேன் சிட்டிகிட்ட அப்படிங்கிறாங்க. என்ன வட்டி விட்டீங்க சிட்டிக்கிட்டயா, எந்த சிட்டிக்கிட்ட அப்படிங்கிறாங்க.
இந்த இடத்துல இருக்குல்ல ஆஃபீஸு அவர்கிட்ட தான் அப்படிங்கிறாங்க. ஏய் மனோஜ், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி இப்படி பேசுகிற? நீ தானே சொன்ன வட்டி பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீனே ₹1,00,000 வட்டிக்கு வாங்கியிருக்க, இப்போ என்ன இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி சொல்கிற? சரி என்ன மனோஜ் சொல்கிற? இப்படியா மனோஜ் பண்ணுவேன்? நான் தான் உன்ட்ட சொன்னேனே, என்கிட்ட கேட்காம எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ரோகிணி, நானும் என் ஃப்ரெண்டு வந்துட்டு இருந்தோம், அவர் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார். உடனே பணம் வேணும், உடனே பணம் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து 10 பைசா வட்டி கொடுத்துருவேன் மாதம் மாதம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஆள்கிட்ட ஃபைனான்ஸ் வாங்குறவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். சரி, அவர் அடுத்தவர்கிட்ட வாங்கி வட்டி கொடுக்குறத காட்டிலும் நம்மளுக்கு கிடைச்சா லாபம் தானேன்னு சொல்லிட்டு உடனே கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. எப்படி கொடுத்த மனோஜ், அக்கௌண்ட் மாற்றி விட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ரோகிணி, அவர் வந்து கேஷாக கேட்டார், நான் வந்து பேங்க்கில் போய் எடுத்து கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. பேங்க்லேருந்து எடுத்து கொடுக்குறது வரைக்கும் உனக்கு வந்து என்கிட்ட சொல்லணும்னு ஒரு வாரத்துக்கு உனக்கு தோணலையா அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, அவர் அர்ஜென்ட்டாக கேட்டார், கொடுத்த பிறகு சொன்னால் நீ பாராட்டுவேன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லலை ரோகிணி அப்படிங்கிறாங்க. நீ பாராட்டணும், என்ன ரோகிணி ஏசுற அப்படிங்கிறாங்க. ஏசுறியா, வார கோபத்துக்கு நீ என்ன செய்கிறோம் பாருன்னு சொல்லிட்டு தலைவாணி எடுத்து வாங்குறாங்க. இன்னொரு வலிக்கு அப்படிங்கிறாங்க. வலிக்கா, எனக்கு வரக்க கோவத்துக்கு அடித்து காலி பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. இன்னொரு நீ இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. நீ இப்படி பேசுகிறியா? அந்த ₹30,00,000 நம்ம வந்து ஜீவாட்ட வாங்கி எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அசால்ட்டாக தொலைச்சிட்டு வந்திருக்கேன். நான் தொலைச்சிட்டுலாம் வரல ரோகிணி, பாரு வட்டி பணத்துக்கு எவ்வளோ தந்திருக்காரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை காமிக்கிறார். டேய், உன் பணத்துலேருந்து உனக்கு எடுத்து கொடுத்துருக்கான் அப்படி தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, நான் பேங்க்லேருந்து எடுத்து கொடுத்தேன்னா அதுலேருந்து எடுத்து கொடுத்தாரு, இன்னும் மாதம் வட்டி தந்துடுவார் அப்படிங்கிறாங்க. நீ முட்டாள் மாதிரி நடிக்கிறியா அப்படிங்கிறாங்க. நீ படித்த முட்டாள் மனோஜ் அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. அவங்ககிட்ட வாங்க முடியுமா? அவனே ஒன்றா நம்ம ரவுடி போய் அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி சொல்கிறேன், அவர் ரொம்ப சாஃப்ட்டாக தான் பேசுனார், நான் கேட்டால் தந்துடுவார், என்கிட்ட அவர் வட்டிக்கு வாங்கியிருக்காரு, நான் சொன்னால் தரப்போகிறாரு அப்படிங்கிறான். ஆமாம், நீ சொன்னால் தந்துடுவார், நான் கூட அவன்கிட்ட ₹2,00,000 வட்டி வாங்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு தெரியும். என்ன ₹2,00,000 வட்டி வாங்கியிருக்கியா? இல்லை, அவன் வட்டிக்கு விட்டு ஏகப்பட்ட பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. வித்தியா கூட ஒரு வாட்டி வாங்கியிருந்தா அப்படிங்கிறான். வித்தியா வாங்கியிருந்தாளா? ஓ, இன்னமும் வந்து நம்ம கொடுத்த பணத்தை கூட வித்தியா வாங்கிக்கலாம், நம்மளுக்கு அந்த சிட்டி 10 பைசா வட்டி தருவான் அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ், நான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன், இப்பவும் உனக்கு புரியலையா? அவன்கிட்ட கொடுத்தா அவ்வளோதான், வராது, வா நம்ம சிட்டியில் கேட்போம் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, நேரம் ஆயிடுச்சு, இன்றைக்கி தூங்குவோம், நாளைக்கு பார்த்துக்குவோம் எதனாலும் அப்படிங்கிறாங்க. மனோஜ், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? பணத்தை இப்படி ஆக்கிட்டே அப்படி இப்படின்னு சொல்லி ஏசிகிட்டு இருக்காங்க. ரோகிணி, பணத்தெல்லாம் ஒன்று வீணாக்கலை, சரியா? ஒன்றை 10ஆக்கக்கூடிய முயற்சியில் தான் இறங்கியிருக்கேன். சிட்டிகிட்ட கொடுத்துருக்கேன், சிட்டி நம்மளுக்கு பல மடங்காக உருவாக்கி தர போகிறான் அப்படிங்கிறாங்க. உன்கிட்ட பணமே கிடைக்காது, அவனே பெரிய ரவுடி போய் வாங்கலைன்னா என்ன செய்வீங்க அப்படிங்கிறாங்க. வாங்கலைன்னா என்ன செய்வியா? அவன் ஆஃபீஸில் போய் நான் கொடுத்துருக்கேன், அங்கே சிசிடிவி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அவன் ஆஃபீஸில் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும், அதை அவனை தருவானா? நீ வந்து அக்ரிமெண்ட் எதுவும் போட்டிருக்கியா? இல்லை ஆதாரப்பூர்வம் எதுவும் கொடுத்துருக்கியா? ஒன்றும் கிடையாது. அந்த ஜீவாட்ட நம்ம பணம் கொடுத்தோம் அப்படின்னா அவன் அக்கௌண்ட்லேருந்து மாறி போயிருக்கு, அந்த ஆதாரத்தை வச்சு வாங்கணும். எப்படி நீ வாங்குவ நாளைக்கு சிட்டிட்ட அப்படிங்கிறாங்க. அவனே ஒன்றா நம்பர் ஓடி போய் அவன்கிட்ட பேசக்கூட முடியாது அப்படிங்கிறாங்க. சரி நம்ம காலையிலே போய் பேசி வாங்கிடுவோம், நீ எதுவும் வருத்தப்படாத, அவன் தந்த வட்டியை திருப்பி கொடுத்தா தான் அவன் தந்துடுவானே அப்படிங்கிறாங்க. அவன் தந்துட்டு தான் மறுவேளை பார்ப்பான் அப்படிங்கிறாங்க. பண்ணிக்கல ஒரு நீ தந்துடுவான், நல்லவன் தான், அவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளாக நான் வாங்கிடுறேன் அப்படிங்கிறாரு. உடனே சரி காலையிலே அவங்க குளிக்கிறாங்க, குளித்தோம் 2 பேரும் பரபரப்பாக கிளம்புறாங்க. என்ன ரோகிணி, 2 பேருமே பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு விஜயை கேட்குறாங்க. ஒன்றுமில்ல ஆண்டி அப்படிங்கிறாங்க. மனோஜ், என்ன மனோஜ் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ரோகிணி பார்லர் வரைக்கும் போண்டிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக போகிறாங்க. போனோன்னே முத்து காரில் போயிருமா அப்படிங்கிறாங்க. மனோஜ், உனக்கு அறிவே இல்லை, அவன் காரில் போனால் தான் அவன் கண்டுபிடிச்சிடுவான் நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸி கால் பண்ணுறாங்க. ஒரு டாக்ஸியில் போகிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எப்பா முதல்ல நான் எங்கேயாவது போகும்போது எங்கே போகிறேன்னு சொல்லி நாங்கள் இறங்கிக்கிறோம்மா மனோஜ், இல்லைன்னா ஒரு ஆட்டோவில் போவோம், இப்போ கார் பிடிச்சி புக் பண்ணி போகிறோம்ப்பா அப்படிங்கிறாங்க. சரி பணம் வந்திருக்கலாப்பா அப்படிங்கிறாரு அண்ணாமலை. ஆமாப்பா, சாதாரண பணமாக ஃபாரின்லேருந்து வந்திருக்கு, கொஞ்சம் விளாட தானே செய்யும் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மீனாவும் சிரிக்கிறாங்க. ஏங்க, இந்த மாதிரி அவங்க இல்லாத போது அவங்கள இகழ்ச்சியாக பேச சொல்லாதாங்க அப்படிங்கிறாங்க. அவன் எங்கே இகழ்ச்சியாக பேசுகிறான், உள்ளது தானே சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. மீனாட்ட சொல்கிறாங்க, மீனா நீ சொல்லி கொடுக்க தான் அவன் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் தாய், நீயே பேசாட்டது அவங்களுக்கு தூக்கம் வராத, ஏன்னா அவர் எது செஞ்சாலும் சரி தான், யார் எது செஞ்சாலும் சரி தான், அந்த மீனா தான் பொறுப்பு உங்களுக்கு அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சத்யாவும் சிட்டியும் பேசிகிட்டு இருக்காங்க. வசமாக சிக்கிட்டான் மனோஜ், அவன் பணம் அவ்வளோதான், இன்னும் அவன் நம்மகிட்ட வாங்க முடியுமா? நம்மளுக்கு லக்கா அவன் தொக்கா மாட்டிக்கிடுச்சு. சத்யா, இந்த 23 லட்ச ரூபாவில் நம்ம 2 பேரும் பார்ட்னரு அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணியும் மனோஜும் ஆஃபீஸ் ரூமுக்கு வந்துடுறாங்க. இதை சத்யா உள்ளேருந்தே பார்க்குறாரு. எங்கள் மாமாவோட அண்ணனும் அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க, நான் இருந்தோம்னா மாட்டிப்பேன், உள்ளே போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்காங்க. உடனே வாங்க ரோகிணி அப்படிங்கிறாங்க. வாங்கன்னு சொல்கிறீங்க, என் வீட்டுக்காரர் ஏமாற்றி பணம் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நான் ஏன் ஏமாற்றணும் அப்படிங்கிறாங்க. இல்லை, என் வீட்டுக்காரர் 29 லட்ச ரூபா தந்தார்ல தாங்க அப்படிங்கிறாங்க. எந்த 29 லட்சம் அப்படிங்கிறாங்க. எந்த 29 லட்சமா? என் வீட்டுக்காரர் நீங்கள் வட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கீங்களாமா அப்படிங்கிறாங்க.
ஏம்மா நான் ஏகப்பட்ட பேருக்கு நான் தான் வட்டி கொடுத்துருக்கேன், நான் யார்கிட்டையும் வாங்குறதில்ல, வெளில கிளம்பு முதல்ல, நீ எப்போ வாங்க பணத்தை எப்போ தருவ அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து என்ன ரோகிணி சொல்கிறாரு அவர் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீ முதல்ல சொமேத்தியாரு அப்படிங்கிறாங்க. பணத்தை எப்போ தருவீங்களா, நாங்கள் போலீஸ் போவோம் அப்படிங்கிறாங்க. தாராளமாக போங்க, எங்கேனாலும் போங்க, எங்கேனாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், சரியா? வட்டிக்கு கொடுக்குறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு, சட்டம் அதை தான் சொல்லுது. நீங்கள் எங்கேனாலும் போங்க அப்படிங்கிறாங்க. எங்கிட்டே நீங்கள் ரூல்ஸ் பேசுகிறீங்களோ அப்படிங்கிறாங்க. ஆமாம், ரூல்ஸ் தான் பேசுகிறேன், எங்கே வேணாலும் போ, இப்போ நீ எனக்கு என்கிட்ட வேணால் 2 லட்ச ரூபா வச்சுட்டு வெளில போ அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, என்கிட்ட இப்போ கொடுக்க வழி கிடையாது, நீங்கள் தான் என் வீட்டுக்காரத்தை 29 லட்ச ரூபா வாங்கியிருக்கீங்க, அதை கூட 2 லட்ச ரூபா எடுத்துகிட்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க. தரவே இல்லைங்கிறேன், எடுத்துகிட்டு கொடுங்கிறேன். நான் உன்கிட்ட பணம் வந்திருக்கேன், அதுக்கு நீ கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க, உன் புருஷன்ட்டு நான் பணம் வாங்கினதா சொல்லுவேன், கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேனா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, நானும் படித்தவன் தான், எனக்கு எல்லா விவரமும் தெரியும், இங்கே தான் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குங்களா, அதை கொடு அப்படிங்கிறாங்க. உடனே அவர் சிட்டி சொல்கிறாரு, இங்கே எங்கள் ஆஃபீஸில் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து 2 நாளாக ஒர்க் ஆகலை அப்படிங்கிறாங்க. உடனே என்ன மனோஜ் இப்படி சொல்கிறாரு, பணம் அவ்வளோதானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிக்காங்க. உடனே ரோகிணி போலீஸுக்கு கால் பண்ணால் பணம் தரப்போது பயப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோன் எடுத்து ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்காரு போலீஸுக்கு. அந்த ஃபோன் அடிக்காங்க, ஃபோன் யாரும் ஏன் ஃபோனில் அடிங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஃபோனை வாங்கிட்டு நான் போலீஸுக்கு போக மாட்டேன்னு நினைக்கிங்களோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி ஹலோ சார், நான் மனோஜ் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் யார், எம்எல்ஏவா எம்பியா அப்படிங்கிறாங்க. சார் நான் வந்து ஏற்கனவே வந்து ஜீவான் ஒரு பொண்ணுகிட்ட பணம் வாங்கியிருந்த பாருங்க அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லு, ஏமாந்த போலியா அவன் சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சார் இப்படி பேசுகிறீங்க, நான் ஒரு பட்டதாரி அப்படிங்கிறாங்க. முதல்ல சொல்ல வேண்டியது சொல்லுப்பா, சொல்லு, எனக்கு 1000 வேலை இருக்குது சொல்லு அப்படிங்கிறாங்க. சார் இந்த மாதிரி என்கிட்ட ஒரு 29 லட்ச ரூபா ஒரு ஆள் வாங்கிட்டு ஏமாத்துறாரு அப்படிங்கிறாங்க. உனக்கு இதே சொல்லியாக இருக்குமோ, ஒவ்வொரு நேரமும் யார்ட்டையாவது ஏமாந்துட்டு தான் கிடப்பியோ, ஒன்றை தவிர வேறு வேலை இல்லையோ, வாரத்துக்கு எனக்கு உன் மேலே ஏதாவது கேஸை போட்டு உள்ள அடைச்சிடலாமான்னு தோணுது அப்படிங்கிறாங்க. சார் இந்த ஏமாத்திட்டார் சார் அப்படிங்கிறாங்க. சரி ஆதாரம் தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடு அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க 2 பேரும். உடனே இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, உனக்கு வேறு வேலையே இருக்காதா, யார்ட்டையாவது ஏமாந்துட்டு தான் இருப்பியா, ஏம்மா நீ கொஞ்சம் விவரமாக தானே இருக்க, நீ சொல்லி புரிய வைக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. என்கிட்ட கேட்காமே கொடுத்தாரு சார், அவர் ரவுடி போய் அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸ்னு சொல்கிறாரு, அந்த சிட்டி மேலே ஏகப்பட்ட வழக்கு இருக்குது, சரியா, நிறைய களவு வழக்கு இருக்குது, நிறைய ரவுடி வழக்கு இருக்குது. ஆனால் அவன் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாங்கள் எஃப்ஐஆர் போட தயாராக இருக்கோம், ரிமாண்ட் பண்ண தயாராக இருக்கோம், ஆனால் ஆதாரம் வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் நீ வந்து அக்கௌண்ட் அனுப்பியிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சொன்னேன்னா ரோகிணி ரொக்கமாக தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே போலீஸ் சொல்லிடுறாரு, ரொக்கமாக கொடுத்தேன் நான் ஒன்றும் செய்ய முடியாது, என்ன நீங்கள் அக்கௌண்ட்டில் அனுப்பியிருக்கீங்கன்னா சொல்லுங்கள், அவர் மேலே வழக்கு போடுவேன், நடவடிக்கை எடுக்க பணத்தை வாங்கி தரேன் என்ன அப்படிங்கிறாரு. உடனே ரோகிணிக்கு ஒன்றும் போடலை. இந்த சூழ்நிலையில் என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்காங்க. மனோஜுக்கு அப்பவும் குழப்பமாக இருக்குது. இந்த ரோகிணி வந்து சிட்டிக்கிட்ட வந்து 2 லட்ச ரூபா வாங்கியிருக்கான்னு சொல்கிறான். இது உண்மையா பொய்யா, இல்லை நம்மளை வந்து திசை மாற்றுறதுக்கு இப்படி சொல்லிகிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி நீ 2 லட்ச ரூபா வாங்கியிருக்கியோ அப்படிங்கிறாங்க. நான் எங்கே வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. உன்னை திசை திருப்பணுங்கிறதுக்காக தான் சொல்கிறான் அப்படிங்கிறாரு. உடனே நீ கூட அப்போ தாரேன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நான்லாம் சொல்லலை, நீ வந்து பதட்டத்தில் அப்படி நினச்சிருப்ப அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி இந்த 29 லட்ச ரூபாயை நம்ம வாங்க முடியாதா அப்படிங்கிறாங்க. அவன் எங்கே தருவான் மனோஜ், ஒரு ஆதாரமும் இல்லை, இருந்தால் தான் போலீஸ் நடவடிக்கை எடுக்குன்னு சொல்கிறாங்க, இன்னொரு வாட்டி வேணால் போய் கேட்போம் அப்படிங்கிறாங்க. இந்த நேரத்தில் ஆஃபீஸுக்கு போகிறாங்க, சிட்டி ஆஃபீஸுக்கு. நாங்கள் போலீஸ்லாம் போகல, பணத்தை கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணிகிட்ட சொல்கிறாரு, நீங்கள் போலீஸ்ட்டு போனீங்க, போலீஸ் ஆதாரம் இல்லைன்னு உங்களை அனுப்புனது வச்சது எல்லாமே எனக்கு தெரியும், அதே இன்ஸ்பெக்டர் எனக்கு ஃபோன் அடிச்சிட்டாரு பிள்ளைங்கிட்டா, எல்லா ஸ்டேஷன்லேயும் என் ஆள் தான் இருக்கிறாங்க, என்ன எதனாலும் நான் பார்த்துப்பேன், பணம் வீட்டுக்காரன் பணம் எங்கே தொலைஞ்சு அங்கே போய் தேட சொல்லு அப்படிங்கிறாங்க. டேய் ஒன்றும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. முதல்ல இடத்த காலி பண்ணு, சரியா, பிறகு இல்லைன்னா நடக்கதே வேறு அப்படிங்கிறாங்க. மனசு வந்துடலாம், போயிடலாம், இவன் கொஞ்சம் மோசமானால அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் சத்யாவும் சிட்டியும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் போனோடனே சிட்டி ரொம்ப சந்தோஷம், எங்கள் அக்காவை வந்து அந்த ரோகிணி வந்து பாடாப்படுத்திட்டு இருப்பான், அந்த மனோஜும் ஓவராக பேசிகிட்டு இருப்போம், ஒரு வாட்டி என் வீட்டுக்கு போகும்போது என்னை திருடன்னு சொல்லி சட்டையை பிடிச்சி நீ அசிங்கப்படுத்தி அடிச்சு விட்டான், இப்போ என்னன்னா நீ இப்படி பண்ணிட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்ப சந்தோஷம் சிட்டி அப்படிங்கிறாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நம்ம வந்து தொழிலை டெவலப் பண்ண போகிறோம், அதுக்கு உங்கள் மாமனோட அண்ணன் பணம் வந்திருக்கான், நம்மளுக்கு ஊக்கத்தொகை தந்துட்டு ஊக்கப்படுத்துகிற நினச்சிக்கோ அப்படிங்கிறாங்க. சிட்டி இப்படியே விட்டுறக்கூடாது, நாளைக்கு இது வேறு மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணணும் சத்யா, நீ சொல்லு, நீ மட்டும் எனக்கு ஐடியா கொடுக்கலன்னு வச்சுக்கோயேன், நான் அக்கௌண்ட்டில் மாற்றி விட்டுன்னு சொல்லியிருப்பேன், அவன் இந்த ஆதாரத்தோட போலீஸுக்கு போயிருப்பான், கரெக்டாக கம்ப்ளைண்ட் கொடுப்பானுவன், என் மேலே பழைய கேஸெல்லாம் போட்டு ரிமாண்ட் பண்ணி விட்டுருப்பானுங்க, பணத்தையும் கொடுத்து வழக்குக்கும் அழைஞ்சிட்டு இருந்துருக்கணும், நீ படித்தவன் அதனால் புத்திசாலித்தனமாக சொல்லிட்ட அப்படிங்கிறாங்க. உடனே அவன் ஏதோ சொன்னேன் சத்யா, ஏதோ சொன்னேன் சிட்டி அப்படிங்கிறாங்க. இல்லை பணக்குள்ளேயும் கிரிமினல் மூலம் வந்துருச்சு, நம்ம தொழிலுக்கு 100% நீ இப்போ போகமாட்ட, அந்த தொழிலை நீ தனியாக விட்டால் கூட ஜெயிச்சிருவ அப்படிங்கிறாங்க. அப்படியா சிட்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை,
நாளைக்கு நீ செய்ய போகிறது தான் ஃபைனல் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன செய்யணும் சத்யா நீ சொல்லு, நான் அதுக்கேற்றாப்புல செஞ்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அந்த ரோகிணியோட புருஷன் நம்மகிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்காரு. இப்போ நொந்து நூலாக இருப்பாங்க. இந்த விஷயம் வந்து எங்கள் மாமாவுக்கு தெரியுமோ தெரியாதோ நம்மளுக்கு அது தேவையில்லை, சரியா? இப்போ நான் சொல்கிறத நீ செஞ்ச அப்படின்னா எங்கள் மாமாவிலேருந்து எல்லாருமே தலை குனிஞ்சு நிற்பாங்க, சரியா? அது போக எங்கள் அக்காவை அவமானப்படுத்தின இந்த ரோகிணியோ எங்கள் மாமாவோட அண்ணனோ ரொம்ப அசிங்கப்படுவாங்க. இது எனக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நீ பண்ணதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு நீ சம்பளமே ஆயுசுக்கும் தரவாட்டிலும் பரவாயில்ல சித்தி, நான் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிறாங்க. சத்யா, நீ என் தொழில் பார்ட்னர், உனக்கு என் தொழிலில் என்ன லாபம் வருதோ உனக்கு அப்படியே ஷேர் பண்ணி தருவேன், நீ கவலையப்படாத அப்படிங்கிறாங்க. சிட்டிக்கு பயங்கர சந்தோஷம். முத்தை தான் ஒன்றும் செய்ய முடியல, என் வீட்டில் உள்ளவங்களையாவது பாடாப்படுத்தினா அந்த முத்துக்கு வலிக்கும்ல அப்படின்னு நினைக்காரு. இந்த சூழ்நிலையில் சத்யாட்ட கேட்குறாரு, உங்கள் மாமா இருந்தால் ஏதாவது பிரச்சனை பண்ணுவார், உங்கள் மாமா எப்போ வீட்டில் இருக்க மாட்டார் அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் மாமா 10 மணிக்கு உள்ளேயே அவர் வந்து வேலைக்கு கிளம்பிடுவார். அப்புறம் வந்து 5 மணிக்கு தான் வருவார். ஆனால் அந்த ரோகிணி 11 மணிக்கு தான் பார்லர் போவாங்க, சரியா? அந்த மனோஜ் வேலை எதுவும் இல்லாமல் வீட்டிலே தான் இருப்பார். நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு 10 மணிக்கு மேலே ஒரு 10:30 மணிக்கு நீங்கள் போனீங்கன்னா 10:30 மகண்டத்துக்கு போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். போயிட்டு ரோகிணி எனக்கு பணம் தரேன்னு சொல்லி அலப்பறையை கூட்டுங்க. கூட்டினோன்னா அவளே பெரிய கோடீஸ்வரி, அவன் எங்கே போனான் அங்கே வா வைப்பான்னு சொல்லி எங்கள் அத்தை ஓவராக படம் போடும். ஏன்னா உடனே இந்த கடை வாங்கின பத்திரத்தை தூக்கி போடுங்க. இதை பார்த்துட்டு அரளுவாங்க. ஏற்கனவே அவங்க பணத்தை நம்மகிட்ட கொடுத்து ஏமாந்துருக்காங்க, அதையும் சொல்ல முடியாமல் இதையும் சொல்ல முடியாமல் திணறுவாங்க. இந்த இன்பமாக இருக்கிறத உங்கள் செல்ஃபோன் உள்ள கேமராவில் ஒரு வீடியோ எடுத்து கொண்டு வந்துருங்க. இதை பார்த்து நான் ரொம்ப ஆனந்தம் அடையணும் அப்படிங்கிறாங்க. சத்யா, உன் ஐடியா அப்படியே செய்கிறேன். நாளைக்கு காலைல விடிஞ்சோடனே வீட்டுக்கு போகிறேன், வந்து 2 லட்ச ரூபாயும் வட்டியும் வேணும்னு கேட்குறேன் ரோகிணிகிட்ட. அவகிட்ட இப்போ 5 காசு கிடையாது. ஒன்று திணறுவா, இல்லை அதை சமாளிப்பான். அந்த நடக்கிறத அப்படியே வீடியோ எடுத்து கொண்டு வரேன், சரியா? இனிமேல் வந்து யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் வைக்கன்னு சொல்லிட்டு அந்த ரோகிணியும் யார்ட்டையும் போக மாட்டான், அவன் புருஷனும் யார்ட்டையும் போக மாட்டாங்க. பணம் நம்மளுக்கு தான். அந்த 1 லட்ச ரூபாயை நான் உனக்கு எதுக்கு தந்தேன் அப்படின்னா, என் அம்மாட்ட அடித்ததை உங்கள் மாமன் முன்னாடி நீ தலையை குனிக்கூடாது, உங்கள் முத்து மாமன் முன்னாடி அப்படிங்கிறதான் தந்தேன், இல்லை நான் அந்த பணத்தை கூட கொடுத்துருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும் நண்பா, நான் வந்து தலையை குனிக்கூடாது, நான் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஆள் நீ ஒரு ஆள், ஏன்னா அது எனக்கு தெரியாமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே சிட்டிகிட்ட சொல்லிவிட்டு சத்யா வீட்டுக்கு கிளம்புறாரு. சிட்டி சொல்கிறாரு அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே, இன்றைக்கி எல்லாருக்குமே ஏன் பார்ட்டி, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அந்த முத்தை வந்து என் காலில் உழ வைக்க காலம் வந்துட்டு அப்படிங்கிறாங்க. அப்படியானே அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்க வீட்டில் உள்ளவங்கள பாடாப்படுத்தினா அவங்ககிட்ட காசு இல்லைன்னு நினச்சிவார், என்ன மன்னிச்சிக்கோ சிட்டி, எங்கள் வீட்டில் எதுவும் பிரச்சனை பண்ணாதுன்னு சொல்ல போகிறான். நானும் சரி ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை பண்ணல, என் காலில் உள்ள உங்கள் அண்ணி பணத்தை நான் வேண்டான்ட்டு போயிடுறேன்னு சொல்லுவோம் அப்படிங்கிறாரு. உடனே ஆமாண்ணே சூப்பர்ண்ணே சிட்டிண்ணே, உங்களை மாதிரி முடியாதுண்ணே அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையிலே விடியுது. உடனே சத்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, சத்யா இன்னைக்கு காலையிலே போகிறேன், அங்கே போய் நான் பணம் கேட்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சூப்பர் சிட்டி, ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சது என்ன செய்யணும்னா, நீ செல்லில் வீடியோவை எடுத்துக்கணும், அது நாளைக்கு நம்மளுக்கு தேவைப்படும், அது போக அதை பார்க்கறது எனக்கு ஆனந்தமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நண்பா, நான் செல்ஃபோனை ஆன் பண்ணி வச்சுட்டு தான் பேசுவேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சிட்டி வந்து காலையிலே வந்து முத்து போகிறாரான்னு வெளியிலேருந்து பார்த்துட்டே இருக்கார். முத்து கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சரி முத்து போயிட்டான், இன்னும் வீட்டை விட்டு யாரும் வெளில போகல, இப்போ போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. போனால் காலிங் பெல் அமுக்குனோடனே விஜயா கதவு திறக்காங்க. ஆமாம் நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. உடனே நான் வந்து ரோகிணியை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. உன்னை பார்க்கவே பாவமாக இருக்குது, நீ என்னப்பா எதுவும் டொனேஷன் எதுவும் வாங்க வந்திருக்கியா அப்படிங்கிறாங்க. டொனேஷன் எதுவும் வாங்க வரல, உங்கள் மருமக தான் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கு அப்படிங்கிறாங்க. என் மருமக வட்டிக்கு வாங்கியிருக்காளா, என் மருமக எவ்வளோ பெரிய பணக்காரி தெரியுமா அப்படிங்கிறாங்க. அவங்க பணக்காரியோ பிச்சைக்காரியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்கிட்ட 2 லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கியிருக்காங்க, வட்டியே தரலை, அதை உடனே தர சொல்லுங்கள், எனக்கு அப்பணம் அவசியம் அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட வாங்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. உங்கள் மருமகளை முதல்ல கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணியும் மனோஜும் வராங்க. ஆகா வீடு தேடி வந்துட்டானா, நம்ம பணம் கொடுத்ததை சொல்லிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ரோகிணியை பார்த்து முழிக்காங்க. உடனே ரோகிணி மனோஜை பார்த்து முழிக்காங்க. உடனே என்ன நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் கிளம்புங்க, நான் எதனாலும் உங்கள் ஆஃபீஸில் வந்து பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்னது ரோகிணி ஆஃபீஸில் வந்து பேச போகிற, அவங்ககிட்ட நீ வட்டிக்கு வாங்கியிருக்க வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நான் வட்டிக்கு வாங்கியிருக்கேனா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் வட்டிக்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு சிட்டி. உடனே நான் எங்கே வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. ஆள் தெரியாமல் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி கையை கும்பிடுதாங்க. இதை பார்க்குறாரு மனோஜ். ஏன் நீ கையை எடுத்து கும்பிட்ற அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம வீட்டில் வந்து நம்மளை அசிங்கப்படுத்தணும்னு பண்ணுறாரு மனோஜ், நம்ம நேற்று அவர்கிட்ட பணத்தை கேட்டோம்ல அப்படிங்கிறாங்க. என்னத்தை நீங்கள் பணத்தை கேட்டீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறாங்க விஜயா. ஒன்றும் இல்லை நான் உங்கள்கிட்ட நான் புரிய வைக்கேன், நீங்கள் முதல்ல உங்கள் ஆஃபீஸுக்கு போங்க பேசிக்கலாம், நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு போகணும்,
இந்த பாருங்கம்மா இந்த பொண்ணு எப்போ பணம் கட்டான்னு சமாளிச்சுக்கிட்டே இருக்குது, என்கிட்ட 2 லட்ச ரூபா வாங்கினதுக்கு இங்கே பாருங்கள் ஆதாரத்தை பாருங்கள், அவங்க ஃப்ரெண்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க சாட்சியாக, இவங்க பணம் கையெழுத்து போட்டு வாங்கியிருக்காங்க, 2 லட்ச ரூபாவும் தரல வட்டியும் தரல, தர சொல்லுங்கள் உடனே, ஏன்னா வீட்டு விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி சோஃபாவில் உட்காடுறாங்க. அப்போ வாக்கிங் போயிட்டு வந்தான் அண்ணாமலை, என்ன இவர் இந்த சோஃபாவில் உட்காந்துருக்கவர் யார் அப்படிங்கிறாங்க. விஜயாவால் ஒரு பேர் சொல்ல முடியாமல் முடிக்காங்க. ரோகிணி பெரிய பணக்காரியாக இருக்கா, எப்போ லட்சக்கணக்கில் அனுப்புகிறாரு, 2 லட்சம் 3 லட்சம்னு கடன் வாங்கிட்டு அலைதாளா அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி சொல்லுன்னு தெரியலையான்னு சொல்லிட்டு, ஏங்க எனக்கு தெரிஞ்சவர் தான் அப்படிங்க, உனக்கு தெரிஞ்சவரா அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள் எனக்கு தெரிஞ்சவர் அப்படிங்கிறாங்க ரோகிணி. யாருக்கு தெரிஞ்சவங்க, என்ன அண்ணாச்சி என்ன விஷயம் வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி நீங்கள் வந்து இவங்களுக்கு மாமாவா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த பொண்ணு ஏமாத்துக்கிற பொண்ணு எங்கள்கிட்ட வந்து 2 லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கிச்சு, வட்டியும் தரல அசலும் தரல அப்படிங்கிறாங்க. ரோகிணி என்ன சொல்கிறாங்க இவங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் வந்து எனக்காக வாங்கலை, என் ஃப்ரெண்டுக்காக தான் வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, உன் ஃப்ரெண்டுக்காக நீ எதுக்கு வாங்கி கொடுத்த அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, வித்யாவோட அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, வேறு வழியே இல்லாமல் வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், நீ தான் அன்றைக்கி சொன்ன பேங்கில் 4 லட்ச ரூபா வாங்கி கொடுத்தேன், வித்யாவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை வாங்கி கொடுத்தேன்னே, இன்றைக்கி இங்கே 2 லட்ச ரூபா வாங்கி கொடுத்தாங்க, இதுதான் உண்மை அப்படிங்கிறாங்க. ரோகிணியால் ஒரு பதில் சொல்ல முடியாமல் திருன்னு முடிக்காங்க. இனி என்ன நடக்கும் இந்த ரோகிணி வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.